அவர்கள் ஒன்று சேர முடிவெடுத்தனர். அதுவரையில் ஹரிஷ் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சந்தனாவிடம் எதுவுமே கூறியதில்லை. அவளும் கேட்டதில்லை. ஆனால் அதனை பற்றி சொல்லாதது ஹரிஷின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. சென்னையில் இருக்கும் ஒரு மிக முக்கிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரனின் இரண்டாவது மகன்தான் ஹரிஷ். இதை சந்தனாவிடம் சொல்ல பயந்தான் ஹரிஷ். ஹரிஷின் குடும்பத்தில் சந்தனாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் ஹரிஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான். ஒரு நிமிஷம், இப்ப வரேன். ஹலோ. உன் சொந்த இஷ்டப்படி நீ செய்யற இந்த விஷயத்தோட பலனை நீ தான் அனுபவிக்க வேண்டி வரும். நான் முன்னாடியே சொன்னேன், உன்னோட சம்பாத்தியம் முழுசையும் என்கிட்ட கேட்காம நீ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண. உன் இஷ்டம் போல செஞ்ச பலனை என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ ஒரு யூகே கம்பெனி ஷேர் வாங்கினல்ல, அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. சொந்தமா ₹1 கூட சம்பாதிக்க முடியாத ஒரு தரித்திரம் தான் நீ. இந்த குடும்பத்துல இனி நீ ஒரு அங்கம் இல்ல. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.